ஹலோ ஆல் மண்டே ஈவினிங் ஒரு ரிசப்ஷன் போயிருந்தேன். ஸோ ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. எந்த ட்ரெஸ் போடுறதுன்னு சரியான கன்ஃப்யூஷன் எனக்கு. எல்லாத்தையும் ஆல்டர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி ஆல்டர் பண்ணி தான் ஒரு ட்ரெஸ் போட்டு போயிருந்தேன். ஸோ அப்போத்துலேருந்து மனசு உறுத்திட்டே இருந்துச்சு. நம்ம டயட் இருந்தால் என்ன வெயிட்டை குறைச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு செப்டம்பர் 30 வந்து ஹஸ்பண்டை கூட்டிட்டு கடைக்கு போயிருந்தேன். எனக்கு ஒரே ஒரு ஷூ வாங்கி தாங்க, நான் கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணி டயட் இருந்து நான் வெயிட் லாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொன்னாங்க. எனக்கு உன் மேலே சுத்தமாக நம்பிக்கையே கிடையாது. நீ ஒரு 2 நாள் தான் வந்து டயட்லாம் இருப்ப, 3rd டேலேருந்து நீ நல்லா தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க கண்டிப்பாக இந்த வாட்டி நான் டயட் இருப்பேன், கண்டிப்பாக நான் வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போதைக்கு நான் லோக்கல் பிராண்டில் தான் உனக்கு ஸ்லிப்பர்ஸ் வாங்கி தருவேன், அதாவது ஷூஸ் வாங்கி தருவேன். நீ வந்து ஒரு 10 நாள் எனக்கு கண்டினியூஸாக நீ காலையில் எந்திரிச்சு வாக்கிங்கோ ஜாகிங்கோ போய் காட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து உனக்கு பிராண்டடாக வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைக்கு கூட்டு போயிட்டு 318 ருபீஸ் கொடுத்து ஒரு ஷூ வாங்கி கொடுத்துருந்தாங்க. நானும் வீட்டுக்கு வந்துட்டு இன்னைக்கு இதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு நைட் மட்டும் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் மாமா சிக்கன் ரைஸ் வாங்கி கொடுத்துருந்தாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெயிட் எல்லாம் பார்த்து கரெக்டாக செப்டம்பர் 30 வெயிட் நோட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ இன்னைக்கு என்னோட வெயிட் எவ்வளோ இருந்துச்சுன்னா 63.25 இருந்துச்சு. அதில் தான் தெரிய போது நான் என்ன பண்ண போறேன்ட்டு. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.